கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலி முன்னிரைகள். திருப்பலி முன்னிரை. வானவர் கீதம் பாட, இடையர் ஆனந்தங்கொள்ள, மீட்பை எதிர்நோக்கிய இதயங்களிலே மாபெரும் மகிழ்ச்சி பிறக்க, ஏழ்மையும் தாழ்மையும் கரம் கோர்க்க, பாலகனாய் பிறந்தார் மாபரன் இயேசு. அனைவருக்கும் ஜூபிலி 2025 கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். அடிமையின் கொடுக்குடைத்து விடுதலையின் வேரூன்ற மனிதரான இயேசு. ஜூபிலி 2025. ஆம், இதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவின் சிந்தனைக்கான தலைப்பு. கடவுள் நுட்பமாய், நுணுக்கமாய், ஆசையாய், அன்பாய், ஆர்வமாய் மனிதனை படைத்தார். ஆனால் மனிதனோ தனது கீழ்ப்படியாமையால், பாவத்தால், பாலின வேறுபாட்டால், உழைப்பால், நோய் நோக்காடுகளால், பொருளாதார சீர்கேடுகளால், சுரண்டல்களால், நுகர்வு கலாச்சாரங்களால் பல்வேறு அடிமைத்தனங்களுக்கு உட்பட்டவன் ஆனான். இந்த அடிமைத்தனங்களின் கொடுக்கினை உடைத்தெறிய மண்ணில் அவதரித்தார் இயேசு. கிறிஸ்து பிறப்பின் 2025 ஆண்டில் வாழும் நாம் மேற்கூறிய அடிமைத்தனங்களை வேறறுத்தோமா? சிந்திப்போம். முதலில் நாமாகவே அடிமைப்பட்டிருக்கும் துர்க்குணங்களிலிருந்து வெளியேறி விடுதலை வாழ்வினை ருசிப்போம். அடுத்ததாக நாம் பிறரை அடிமைப்படுத்தும் செயல்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை வாழ்வினை அளிப்போம். இதையே பாலன் இயேசு விரும்புகிறார். இதற்காகவே மனு எடுத்த இயேசு கல்வாரி நோக்கி பயணமானார். ஆகவே அடிமை நிலையை களைந்தறிந்து விடுதலையின் மகிழ்வை கிறிஸ்து பிறப்பு நாளிலே ருசிப்போம் என்ற சிந்தனையை நமதாக்கும் பொருட்டு இவ்விழா பலி வழியாக பாலன் இயேசுவிடம் மன்றாடுவோம். ஒளியேற்றல். கிறிஸ்து பிறப்பின் ஜூபிலி 2025 ஆண்டிலே எம் குடும்பங்களில் மூத்த குடிமக்களின் நலன்கள் காக்கப்பட்டும், அவர்கள் உரிமைகள் பேணப்பட்டும், அடிமைத்தலையின் கொடுக்குடைக்கப்படும் வரம் வேண்டி உரிமை வாழ்வின் ஒளியினை ஏற்றிட பங்கு அர்ப்பணி பேரவை நிர்வாகிகளை மகிழ்வோடு அழைக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பின் ஜூபிலி 2025 ஆண்டிலே எம் குடும்பங்களில் பெண் குழந்தைகள் மாண்போடு நடத்தப்பட்டும், அவர்கள் உணவுகள் போற்றப்பட்டும், அடிமைத்தலையின் கொடுக்கு உடைக்கப்படும் வரம் வேண்டி உரிமை வாழ்வின் ஒளியினை ஏற்றிட நாம் பங்கின் அன்பிய ஒருங்கிணைய நிர்வாகிகளை மகிழ்வோடு அழைக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பின் ஜூபிலி 2025 ஆண்டிலே எம் குடும்பங்களில் இளையோர்கள் சமூக விழிப்புணர்வு அடைந்தும், பகுத்தறிந்து ஆய்ந்துணர்ந்து